வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 9ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,652, அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே நமக்கு ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்வேஸ்லேயே முதல் பாதி ஃபுல்லாக மூவ்மெண்ட் இருந்தது. அடுத்த பாதியில் நமக்கு சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இங்கேயும் சைட்வேஸில் மூவ் ஆகி திரும்ப சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே நமக்கு 24,610 க்ளோஸ் ஆனது. அதாவது ஓப்பன் ஆன இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நமக்கு க்ளோஸ் ஆனது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன வச்சுருக்கோம்னா 24,500. நேற்று ஹை லெவல் 24,677. இந்த லெவலை நமக்கு இன்னும் கீழே இறங்கலை. இந்த இடத்த விட்டு நமக்கு இன்னும் கீழே இறங்கலை. அடுத்த லெவல் 24,750 கிட்ட நமக்கு இன்னும் போகலை. 677 நமக்கு நிஃப்டி நேற்று க்ளோஸ் ஆயிடுச்சு. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,510. நமக்கு இந்த லெவலுக்கும் போகலை. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாதியில் நமக்கு அதாவது நெகட்டிவ்ல செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் நமக்கு மூவ் ஆகிருந்தது. இரண்டாவது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ்ல அதிக லெவலில் பையரோட டாமினேஷனோட நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டியோடது. பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் 53,450 நமக்கு, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே சைட்வேஸில் மூவ் ஆனது. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே அதான் சொல்லியிருந்தோம், சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஜோன் எங்கேயாவது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு சப்போர்ட் லெவல் 1ஐயும் ரீச் ஆகலை. திரும்பவும் பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் கீழே நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் நடந்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறி 53,611 நமக்கு போய் பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 53,624. நம்ம இங்கே 53,700 வச்சிருக்கோம். இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கு. ஆனால் இன்னும் நமக்கு இந்த ஜோனுக்கு பிரேக் அவுட் பண்ணலை. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகுதான்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது 53,700 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி திரும்பவும் 54,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல், லோ லெவல் பார்த்தீங்கன்னா 53,302. நமக்கு இந்த ஜோனுக்கிட்டேயே நமக்கு போகவே இல்லை. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் கொஞ்சம் பையரோட டாமினேஷனோட அதிகமாக இருக்கு. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.